அன்புமானது ஒரு குடும்பம் செழிப்பாக வளர்வதற்கான காரணமாக இருக்கிறது. மனம் இருந்தும் அன்பு இல்லை என்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் விரக்திதான் இருக்குமே ஒழிய ஆற்றல் இருக்காது. புறவாழ்வுக்கு உதவக்கூடிய சில காரியங்கள் நம் அகவாழ்விற்கு உதவுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு செய்வது உறவோடு வாழ்வது என்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் பெயரால் என் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுகள் மேம்பட என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு பக்கம் உறவுகளுடைய மேன்மையை பற்றி வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் அன்பின் மேன்மையை பற்றி நாம் நிறைய கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வானத்துல அவ்வப்பொழுது இந்த வி வடிவத்துல பறக்கிற பறவைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். வி வடிவத்தில் பறக்கின்ற பறவைகள், பல பறவைகள் இந்த வி ஷேப்ல பறக்கும். ஒரு பறவை, அதுக்கு அடுத்த பறவை, அதுக்கு அடுத்த பறவை என்று அந்த ஒட்டுமொத்த ஃபார்மேஷன் என்று சொல்வார்களே, அந்த உருவாக்கம் வி வடிவத்துல இருக்கும். ஆங்கில வி வடிவத்துல இருக்கும். ஏன் இவ்வாறு பறவைகள் பறக்கின்றன? குழுவாக இந்த ஒரு வடிவத்தில் பறக்கின்ற பொழுது அதிகமான தூரத்தை இந்த பறவைகளால் கடக்க முடிகிறதா? இப்ப உதாரணம், ஒரு பறவை தனியாக பறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தனியாக பறக்கின்ற பொழுது காற்றிற்கு எதிராக தனது இரு இறக்கைகளையும் அது இயக்க வேண்டி இருக்கிறது. எனவே காற்றிற்கு எதிராக இயக்குவதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட அளவில் சக்தியை அந்த பறவையானது உபயோகிக்க வேண்டி இருக்கிறது. இப்ப இந்த பறவைகள் இந்த மாதிரி வி வடிவத்தில் பறக்கிற பொழுது முதல் பறவை ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை பயன்படுத்தி 2 இறக்கைகளையும் இயக்கும். இப்ப வலது பக்கம் உள்ள இறக்கை இயக்கப்பட்ட இடத்துல கொஞ்சம் வெற்றிடம் உருவாகும், காற்று கொஞ்சம் குறைவா இருக்கும். அடுத்த பறவையினுடைய இடது இறக்கை அதற்கு நேர வர்றதுனால ரொம்ப எளிதா அதிக சக்தி இல்லாம அந்த பறவை தனது இறக்கையை இயக்க முடிகிறதாம். தனது சக்தியை வலது இறக்கைக்கு மட்டும் கொடுக்க முடிகிறது. அடுத்த பறவை, அதற்கு அடுத்து வருகின்ற பறவை அதே மாதிரி குறைவான சக்தியையே பயன்படுத்த தேவையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இப்படி பறக்கின்ற பொழுது வழக்கமா எல்லா பறவைகளும் தனித்தனியா பறந்து ஒரு 100 கிலோமீட்டர் பறந்துச்சுன்னா அதே சக்தியை பயன்படுத்தி இந்த வடிவத்தில் பறக்கின்ற பொழுது பறவைகளால் ஏறத்தாழ 140 கிலோமீட்டருக்கு மேல அதிகமாக பறக்க முடிகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக பறவைகள் ஒன்றோடு ஒன்று செய்தி இதுதான். பறவைகள் ஒன்றோடு ஒன்று அனுசரணையாக இணைந்து பறக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியை பயன்படுத்தி அதிகமான தூரத்தை கடக்க முடிகிறது. இது ஆங்கிலத்துல சினர்ஜி என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லி புரிய வேண்டும் என்றால், ஒரு 5 பேர் சேர்ந்து ஒத்த மனதோடு ரொம்ப ஆர்வத்தோடு ஒரு வேலையை செய்யறாங்கன்னா 5 பேர் செஞ்ச வேலையில் 6 பேருடைய வேலை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 பேர் தனித்தனியா அதே வேலையை செஞ்சிருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வேலை தான் செய்திருப்பார்கள். ஆனா இந்த 5 பேர் ஆர்வத்தோடு செய்கின்ற பொழுது ஒரு ஊக்கம், அங்கு ஒரு ஆற்றல் வளையம் உருவாகிறது. இதன் காரணமாக 6 பேருடைய வேலை அங்கு நடந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் சினர்ஜி. ஆக முதலாவதாக இந்த அன்பு அல்லது உறவு என்பது இட் இஸ் எ சப்போர்ட்டிவ் ஆம்பியன்ஸ். நமது வாழ்க்கை நலமாக வாழ்வதற்கு, வளமாக வாழப்படுவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு துணையாக இருக்கிறது. இது முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டியது. இன்னும் ஒரு நிகழ்வு, செக்யூஸ் என்கிற ஒரு வகையான மரங்கள், இதே மாதிரி தமிழ்ல செம்மரம் என்று சொல்லலாம். இந்த செம்மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா, செம்மரத்தை பற்றி ஆய்வு செய்கிற அறிஞர்கள் சொல்கிறார்கள், செம்மரங்கள் நெருக்கமாக இருக்குமா, அதனுடைய வேர்கள் பார்த்தோம் என்றால் ரொம்ப ஆழமா போகாதான், ரொம்ப மேலோட்டமா தான் இருக்குமா. ஆனால் மேலோட்டமாக இருந்தால் கூட கடுமையான காற்று வீசினால் கூட, புயல் காற்று வீசினால் கூட இந்த செம்மரங்கள் கீழே விழுவதில்லையா? இதற்கான காரணம் என்னவென்று சொல்கிறார்கள் என்றால், இந்த செம்மரத்தினுடைய வேர்கள் அருகருகே இருக்க செம்மரத்தினுடைய வேர்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இருப்பதன் காரணமாக ஒரு மரம் சாய்வது போல இருந்தாலும் அதனுடைய வேர் இன்னொரு மரத்தோடு பின்னி பிணைந்து இருப்பதன் காரணமாக கீழே விழுவதில்லையா? ஆக இந்த மரங்களுடைய வேர்கள் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பதன் காரணமாக, ஒன்றிற்கு ஒன்று துணையாக இருப்பதன் காரணமாக தனிப்பட்ட வகையில் எந்த மரமும் விழுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு குடும்பத்துல, ஒரு சமூகத்துல, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு துணையாக, மனைவி கணவருக்கு துணையாக, பிள்ளைகள் பெற்றோருக்கு துணையாக என்று ஒருவர் மற்றவரை சார்ந்து இந்த அன்பு பிணைப்பில் இருக்கின்ற பொழுது
ஒருவேளை கணவருடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும், ஆனா கீழே விழுந்துட மாட்டார். ஏன் விழுந்துட மாட்டாரு? தாங்கி பிடிக்கின்ற மனைவியும் பிள்ளைகளும் உண்டு. பிள்ளைக்கு ஏதாவது ரொம்ப கடுமையான சோதனை வரும், பிரச்சனை வரும், ஆனா பையன் கீழே விழுக மாட்டான். காரணம் எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க என்கின்ற ஒரு மனநிலையானது இருந்து கொண்டிருக்கும். ஆக பாருங்க, ஒரு நல்ல உறவு பிணைப்பானது ஒரு குடும்பம் செழிப்பாக வளர்வதற்கான காரணமாக இருக்கிறது. ஆக 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். உறவில் நாம் செழிக்கின்ற பொழுது, நல்ல அன்போடு வாழுகிற பொழுது நம்மால் அதிக தூரம் பயணிக்க முடிகிறது, அதிக ஆற்றலோடு செலவழிக்க முடிகிறது. அன்பை போல மிக வலிமையான ஆற்றல் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அன்பு இன்மையை போல மிக வாழ்க்கையில் ஆற்றல் இன்மை எதுவும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் பணம் தான் நமக்கு வலிமையை கொடுக்கும் என்று. பணம் இருந்தும் அன்பு இல்லை என்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் விரக்தி தான் இருக்குமே ஒழிய ஆற்றல் இருக்காது. இரண்டாவதாக, இந்த அன்பானது ஒருவர் மற்றவரை தாங்கி பிடிக்கிறது. இப்படி பல காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அதனாலதான் பவுல் அன்பிற்கென்று அற்புதமான பாடலையே வைத்திருக்கின்றார். இருந்தாலும் அன்பு செய்வது எளிதான ஒன்றாக இருக்கிறதா? இல்லை என்பதுதான் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அன்பு என்பது போராட்டமான ஒன்று. அமெரிக்காவில் டாமி டென்னி என்கிற ஒரு பெந்தகோஸ்து சபையை சார்ந்த ஒரு பாஸ்டர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். புத்தகத்துடைய தலைப்பு காட்ஸ் ட்ரீம் டீம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உதவி தலைப்பு ஒன்று கொடுத்திருக்கிறார். சப் டைட்டில் என்று சொல்லுவார்கள். என்ன உதவி தலைப்பு? தி ஒன்லி அன்ஆன்சர்ட் பிரேயர் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற தலைப்பு. ஒரு வித்தியாசமான தலைப்பு. இயேசுவின் கேட்கப்படாத ஒரே ஜெபம். என்ன சொல்றாருன்னா, அந்த புத்தகத்துல இயேசு பல நேரங்கள்ல தந்தையாகிய இறைவனை நோக்கி மன்றாடினார். ஏறத்தாழ அவருடைய எல்லா ஜெபங்களுமே கேட்கப்பட்டு விட்டது. முடவர் நடக்க வேண்டும் என்று மன்றாடினாரு, முடவர் நடந்தார்கள். காது கேளாதவர்கள் கேட்கப்பட வேண்டும் என்று தந்தையை நோக்கி மன்றாடினார், காது கேட்கப்பட்டது. கண் தெரியாதவர்களுக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று மன்றாடினாரு, அது கிடைத்தது. மக்கள் கூட்டமாக வந்த பொழுது 5 அப்பங்கள் பலுகி பெருகி அனைவருக்கு உணவாக மாற வேண்டும் என்று தந்தையை புகழ்ந்து அவரிடம் மன்றாடினாரு, அதுவும் கேட்கப்பட்டது. ஆக இயேசு ஏறெடுத்த எல்லா மன்றாட்டுகளுமே கேட்கப்பட்டன. ஆனா இயேசு மன்றாடிய ஒரு மன்றாட்டு இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கவில்லை என்று சொல்லுகிறார். எந்த மன்றாட்டு? தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போல என்னுடைய ஒப்படைக்கப்பட்டவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக. எல்லா மனிதர்களும் மதங்களை கடந்து எல்லாவற்றையும் கடந்து ஒன்றாக இருப்பார்களாக அப்படின்னு இயேசு ஜெபம் பண்ணார். பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அந்த மன்றாட்டு கேட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? இந்த மன்றாட்டை கடவுள் கொடுக்க முடியாது, மனிதர்கள் தான் கொடுக்க முடியும். நாம் எல்லோரும் ஒற்றுமையாக அன்பு செய்து ஒருவர் மற்றவரோடு நல்ல உறவில் வாழ வேண்டும் என்பது கடவுளது விருப்பம். ஆனா மனிதர்களாகிய நம்ம கொடுக்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை நம்ம சில நேரங்களை தவறாக பயன்படுத்துவதன் காரணமாக, இந்த ஈகோ என்று சொல்லப்படுகிற அகந்தை உள்ளே வருவதன் காரணமாக, ஆணவத்தோடு செயல்படுவதன் காரணமாக, மனித பேராசைகள் வருவதன் காரணமாக உறவு என்பது காலம் காலமாக பின்னுக்கு தள்ளப்பட்டு வருகின்றது. ஆக ஒரு பக்கம் அன்பினுடைய மேன்மையை, உறவினுடைய மேன்மையை, உறவு எப்படியெல்லாம் நமது வாழ்க்கைக்கு நிறைவை கொடுக்கும் என்பதை அறிந்திருந்தாலும், இன்னொரு பக்கம் அன்பு செய்வது, உறவோடு வாழ்வது என்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், பவுலடியார் அற்புதமாக அன்பை பற்றி எல்லாம் பேசியவர். ஆனா அவரே சில நேரங்களில் போராடினார். திருத்தூதர்கள்ல ஒரு சில பேரை குறை கண்டுபிடித்தார். இன்னும் சொல்ல போனா பர்னபா தான் புனித பவுலடியாருக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர். அவர் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனவர். ஆனா ஒரு நேரம் பர்னபாவையே பவுலடியார் தூக்கி எறிகிற நிலைமைக்கு வந்து விடுவார். ஆக நம்ம இப்படி சொல்லுகின்ற பொழுது சாதாரண குடும்பத்தினரை பற்றி என்ன சொல்ல வேண்டும்? நமது குடும்பங்கள்ல இந்த அன்பு செய்ய எவ்வளவு போராடுகிறோம் என்பது நாம் அனைவரும் அறியாத ஒன்று அல்ல. நீங்க ஒரு சாதாரண ஜனரஞ்சக பத்திரிகையை எடுத்து பார்த்தீர்கள் என்றாலே அதில் வருகின்ற நகைச்சுவையை பார்த்தாலே குடும்பத்துல எவ்வாறு கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனைகள் உண்டு என்பதை நகைச்சுவைகளாக எழுதுவதை நாம் பார்ப்போம். ஒரு நகைச்சுவை, வயதான நண்பர்கள் 2 இருந்தனர். 2 பேர் சாயந்தர நேரம் வாக்கிங், நடை பயணம் மேற்கொள்வது உண்டு. அப்படியே காலார நடந்து விட்டு வருவது உண்டு. அப்போ ஒரு முறை ஒருவர் நடந்து தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு வருகிறார். இங்கு வந்த பின்புதான் இருவரும் சேர்ந்து நடக்க செல்வார்கள். வருகிற பொழுதே கொஞ்சம் நொண்டி வந்தார். காலை லேசா கெந்தி வந்தார். அப்ப இன்னொரு நண்பர் கேட்டாரு, என்னப்பா நேற்று வீட்டுக்கு போகும்போது நல்லா தானே போனேன், இப்ப
நோண்டி நோண்டி வர்றியே, என்ன விஷயம் என்று கேட்டப்ப அந்த நபர் சொன்னாராம், நேற்று உன்னுடைய நடைபயணம் முடிந்து வீட்டிற்கு போகிற வழியில் கால் இடித்து விட்டது. அதனால கொஞ்சம் ரத்தம் வந்து அடிபட்டு விட்டதன் காரணமாக என்னால் சரியாக நடக்க முடியவில்லை. இருந்தாலும் வீட்டிலேயே அமர்ந்திருப்பது வேதனையாக இருந்தது, கடினமாக இருந்தது. அதனால தான் சரி வழக்கம் போல நடந்து விட்டு வரலாமே என்று உன்னுடைய வீட்டிற்கு வந்தேன் என்று சொன்னப்ப அடுத்த நபர் ஒரு ஆலோசனை வழங்கினாராம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் நடந்து வர்ற, துணைக்கு உன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வந்தா அவரும் நடந்தது மாதிரி இருக்கும், உனக்கும் உதவியாக இருக்குமே என்று சொன்னப்ப அந்த முதல் நபர் சொன்னாராம், உன்கிட்ட யார் ஆலோசனை கேட்டா, நான் ஏற்கனவே கால்வலியோட கஷ்டப்பட்டு நடந்து வர்றேன், நீ என்னன்னா கூடவே தலைவலியும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றியே என்று சொன்னாராம். நமது குடும்ப உறவுகளில் எவ்வாறு பல ஆண்டுகள் கழித்த பின்பு கூட இயல்பாக அன்பாக இருக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதை பார்க்கின்றோம். இருந்தாலும் இந்த உறவில் தொடர்ந்து வளர்வது என்பது வாழ்க்கையினுடைய நிறைவிற்கு மிக அவசியமானது. இன்னும் சொல்ல போனால் உறவில் சிக்கல்கள் இருப்பதற்கான அடிப்படை காரணம் இந்த உறவு மனநிலையில் நாம் தொடர்ந்து வளராது. அன்பிற்குரியவர்களை, இந்த ஒரு கருத்தை இன்னும் ஒரு பின்புலத்திலிருந்து பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவருக்குமே புறவாழ்வு என்ற ஒன்று உண்டு, அகவாழ்வு என்ற ஒன்று உண்டு. புறவாழ்வு என்பது பொருள் சார்ந்த வாழ்வு, பொருளை தேடுவது, அதிகமாக நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், இதில் வெற்றி அடைய வேண்டும், அதில் வெற்றி அடைய வேண்டும் என்றெல்லாம் புறவாழ்வில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அகவாழ்வு என்பது நமது மனநிலையோடு சம்பந்தப்பட்டது, அன்போடு சம்பந்தப்பட்டது, நல்ல குணங்களோடு சம்பந்தப்பட்டது, நமது உள்ளத்தோடு தொடர்புடையது. இங்கு ஒரு அழகிய முரண், பியூட்டிஃபுல் பாரடாக்ஸ் என்று சொல்வார்கள். என்ன அழகிய முரண்? புறவாழ்வுக்கு உதவக்கூடிய சில காரியங்கள் நம் அகவாழ்விற்கு உதவுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புறவாழ்வில் செழிப்பாக இருக்க தன்முனைப்பு என்பது மிக அவசியமான. தன்முனைப்பு என்றால் மற்றவர்களை விட நான் ஒருபடி மேல் என்று நிரூபிக்கின்ற தன்மைதான் தன்முனைப்பு என்று சொல்லப்படுவது. அப்பதான் நீங்க பொருளாதாரத்துல செழிக்க முடியும். ஆனா இந்த தன்முனைப்பு அகவாழ்விற்கு வந்து விட்டது என்றால், உறவிற்கு வந்து விட்டது என்றால் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அதே போல புறவாழ்வில் செழிப்படைவதற்கு அதிகமா நம்முடைய மூளையை பயன்படுத்தணும், மனதை பயன்படுத்தணும். ஆனா அகவாழ்விற்கு அதிகமா மூளையை பயன்படுத்தினோம்னா பிரச்சனை வரும். அதிகமாக இதயத்தை பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி இன்னொரு வித்தியாசம் என்னவென்றால், புறவாழ்வில் செழிப்படைவதற்கு அடுத்தவர்களை அதிகமாக ஆராய வேண்டும், சூழலை அதிகமாக ஆராய வேண்டும். ஆனா அகவாழ்வில் செழிப்படைவதற்கு நம்மை நாமே அதிகமாக ஆராய வேண்டும். ஒவ்வொரு முறையும் உறவு சிக்கல் வருகிற பொழுது நம்ம யாரை ஆராயிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் இன்னைக்கு உறவில் நாம் வளர்வதில்லை? நான் முதலே சொன்னது மாதிரி, ஒரு பக்கம் உறவு நல்லது, உறவு மேலானது, உறவு மகிழ்ச்சியை கொடுக்க வல்லது, உறவு நிறைவை கொடுக்க வல்லது, உறவு நிம்மதியை கொடுக்க வல்லது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் உறவு என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உறவில் வளர்வது என்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்த உறவு மனநிலையில் நாம் தொடர்ந்து வளர்வதில்லை. ஏன் உறவு மனநிலையில் தொடர்ந்து வளர்வதில்லை? பல நேரங்களில் உறவு சிக்கல் வருகின்ற பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து நம்மை சரிப்படுத்துவதை விட்டுவிட்டு யாரை சரிப்படுத்த முயற்சி எடுக்கிறோம்? மற்றவர்களை சரிப்படுத்த முயற்சி எடுக்கிறோம். இதுதான் உறவு மனநிலைக்கு எதிரானது. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் உறவு சிக்கல் ஏற்படுகிற பொழுது அடுத்தவங்களை பார்க்காதீங்க, உங்களை பாருங்க, உங்களை கூர்ந்து நோக்குங்கள். நான் ஏன் காயப்படுகிறேன்? எங்கு ஆணவம் இருக்கிறதோ அங்கு காயம் இருக்கும். உறவுல ஆணவம் இருக்கக்கூடாது என்பது, அகந்தை இருக்கக்கூடாது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த அகந்தையும் ஆணவமும் இருப்பதன் காரணமாகத்தான் உறவில் சிக்கல் வருகின்றன, வேதனை வருகின்றன. எனவே ஒவ்வொரு முறையும் வேதனை வருகிற பொழுது நமது ஆணவத்தை குறைத்துக் கொள்வது எப்படி, நமது அகந்தையை குறைத்துக் கொள்வது எப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோம்னா உறவின் மனநிலையில் நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். இமோஷனல் மெச்சூரிட்டி என்று சொல்வார்கள், உணர்வு முதிர்ச்சி, இதில் வளர்ந்து கொண்டே இருப்போம். இப்படிப்பட்ட நிலையில் யாரையும் கையாள்வது, எந்த நபரோடு உறவாடுவது என்பது எளிதான ஒன்றாக மாறிவிடும். ஆனா நமக்கு அது நடக்கிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வருகிற பொழுது நம்ம யார் மீது நமது சுட்டு விரலை நீட்டுகிறோம்? நீ சரியில்லை, நீ பேசிய விதம் சரியில்லை, நீ நடந்த விதம் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்ப. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ கூட என் கணவர் மட்டும் இப்படி தன்னையே ஆய்வு செய்யக்கூடிய நபரா இருந்தா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. என் மனைவி மட்டும் இப்படி இருந்தா என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கிடையாது. நான் சொல்லக்கூடிய கருத்தை நமக்கு நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே,
ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. சஃபரிங் கேன் மேக் அஸ் பிட்டர் ஆர் பெட்டர். ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம். துன்பம் நம்மை கசப்பானவர்களாகவும் மாற்ற முடியும், நம்மை மேலானவர்களாக முதிர்ச்சியானவர்களாகவும் மாற்ற முடியும். இப்ப வாழ்க்கையில், உறவு வாழ்க்கையில், மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில், குழும வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிச்சயம் வருகின்றன. உறவு உராய்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இந்த உறவு உராய்வுகள் நம்மில் கசப்பை ஏற்படுத்துகின்றனவா அல்லது முதிர்ச்சி ஏற்படுத்துகின்றனவா என்பதுதான் கேள்வி. அதிகமாக பிறரது குறைகளை பார்த்து பார்த்து பார்த்து, நீ இப்படி இருக்கிறாய், நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், நீ இவ்வாறு நடந்து கொள்வதில்லை, இதன் காரணமாகத்தான் பிரச்சனை வருகிறது என்று மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்ற வரை உறவு வாழ்க்கையிலும் கசப்பு வரும், நமது மனநிலையிலும் கசப்பு வரும். வேண்டா வெறுப்பாக ஏன் இந்த வாழ்க்கை என்கிற குறையோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். இதற்கு மாறாக ஒவ்வொரு முறையும் உராய்வுகள் வருகின்ற பொழுது, பிரச்சனை வருகின்ற பொழுது நம்மை நாமே கூர்ந்து பார்த்து, நான் ஏன் இவ்வாறு தேவையில்லாம இப்ப கோவப்படுறேன், ஏன் கத்துனேன், நான் ஏன் இந்த மாதிரி சந்தேக கண்ணோடு பார்க்கிறேன், நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்ளுகிறேன், நான் ஏன் காயப்படுகிறேன் என்று நமக்குள் ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து வெளிவருவதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்தோம் என்றால், நமது உறவு வாழ்க்கையில் வருகின்ற சிக்கல்களே நாம் ஆளப்படுவதற்கு, நாம் மேலானவர்களாக மாறுவதற்கான காரணமாக இருக்கும். பல நேரங்கள்ல நாம நம்முடைய குறைகளை பார்ப்பது கிடையாது, மற்றவர்களது குறைகளை பார்த்து நமது குறைகளை நியாயப்படுத்தி கொண்டே போகின்றோம். அரிசோனா என்கிற ஒரு பாலைவனம் மேற்கத்திய நாட்டு அமெரிக்காவில் உண்டு. இந்த அரிசோனாங்கிற பெரிய பாலைவனத்துக்கு நடுவுல என்ன செய்தார்கள் என்றால், ஒரு சோலையை அமைத்தார்கள். சுற்றி கண்ணாடியால் காம்பவுண்ட், சுற்றுச்சுவரை மேற்கொண்டு மிகப்பெரிய பரவலம் செய்து அங்கு தண்ணீருக்கான வசதிகளை ஏற்பாடு செய்து சோலைகளை ஏற்படுத்தினார்கள். அப்ப பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்தன. என்ன நடந்தது என்றால், பாலைவனத்துக்கு நடுவில் அவங்க சுத்தியில் நான் சொன்னது மாதிரி கண்ணாடியால் சுற்றுச்சுவரை மேற்கொண்டு காற்று, பாலைவனத்துல பயங்கரமான புயல் காற்று அடிக்கும். அப்ப இந்த காற்று எதுவுமே உள்ள வராத அளவிற்கு வலிமையான கண்ணாடி சுற்றுச்சுவர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்தார்கள் என்றால், உள்ள தண்ணீர் வசதி மற்றும் மண்ணை மாற்றி பல்வேறு விதமான தாவரங்களை வளர்த்தார்கள், மரங்களையும் வளர்த்தார்கள். இந்த ஆய்வாளர்கள் ஏதோ ஒரு ஆய்வுக்காக செய்தார்கள். மரங்கள்லாம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வித்தியாசமான ஒன்றை பார்த்தார்கள். மரங்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைந்தவுடன் தாமாகவே கீழே விழ ஆரம்பித்து விட்டன. அதுக்கு மேல மரங்கள் வளரவில்லையா? என்னடா இது, மரங்கள்லாம் குறிப்பிட்ட உயரத்தை அடைந்தவுடன் தாமாக விழுகின்றன என்று பரிசோதித்து பார்த்த பொழுது, அந்த மரங்களுடைய வேர்கள்லாம் ரொம்ப மேலோட்டமாக இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அப்ப இந்த ஆய்வை மேற்கொண்ட விஞ்ஞானிகள், எதுக்கு இந்த மரங்களுடைய வேர்கள் ஆழமாக போகவில்லை, நல்ல வளமான மண் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது, அப்பொழுது ஏன் இந்த மரங்கள் வேரை ஆழமாக பாய்ச்சவில்லை என்கிற ஒரு கேள்வி எழுப்பிய பொழுது ஒரு பதிலை கண்டுபிடித்தார். என்ன பதில்? சுற்றிலும் கண்ணாடி சுற்றுச்சுவர் இருந்ததன் காரணமாக போதுமான அளவு காற்று உள்ளே போகவில்லை, மேலதான் காற்று போச்சு. அந்த மரங்களை அசைத்து பார்க்கின்ற அளவிற்கு காற்று செல்லவில்லை. ஒரு விஷயம் விவசாயிகளுக்கு தெரியும், ஒரு மரமானது எப்பொழுது வேரை ஆழமாக பாய்ச்சும் என்றால் காற்றினால் அசைக்கப்படுகின்ற பொழுது. இந்த காற்று மரத்தினுடைய தண்டை அசைக்க அசைக்கத்தான் மரத்தினுடைய வேர் ஆழமாக போகும். காரணம், இந்த காற்றினால் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த உயிருள்ள மரமானது ஆழமாக தனது வேரை பாய்ச்ச ஆரம்பிக்கின்றது. இதுவரைக்கும் காற்றால் மிகவும் பாதுகாப்பாக இருந்ததன் காரணமாக, காற்று அந்த மரங்களை அசைத்து பார்க்காதன் காரணமாக வேரை ஆழமாக பாய்ச்ச வேண்டிய அவசியம் அந்த மரங்களுக்கு இல்லை, மேலோட்டமாக இருந்தன. ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைந்தவுடன் இந்த வேர்கள் ஆழமாக செல்லாதன் காரணமாக கீழே விழுந்து விட்டன. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், துன்பங்கள் என்பவை, உறவு வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்பவை நம்மை வளர்ப்பதற்காக கொடுக்கப்படுபவை, நம்மை ஆழப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுபவை, நம் முதிர்ச்சியை அதிகமாக்கி வாழ்வின் நிறைவை உணர்வதற்காக கொடுக்கப்படுபவை. இதை புரிந்து கொண்டோம் என்றால், பிரச்சனை சமயத்துல மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு நமக்குள் கவனம் செலுத்தி நமது குறையை கண்டுபிடித்து நமது குறை மட்டில் விழிப்புணர்வு அடைந்து நம்மை நாமே வளர்த்து கொண்டே இருப்போம். இந்த குறையிலிருந்து எவ்வாறு வெளியில் வருவது என்கிற தெளிவு நம்மிடம் இருந்து கொண்டிருக்கும். ஆனா பல நேரங்களை யாருடைய குறையை அதிகம் பார்க்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்திய மரபில் ஒரு கதை இருக்கிறது. என்ன கதை? இந்த உலகிற்கு கடவுள் குழந்தைகளை அனுப்புகிற பொழுது ஒவ்வொரு குழந்தையையும் 2 கூடைகளோடு அனுப்புறாராம். கண்ணுக்கு தெரியாத கூடைகளோடு அனுப்புறாராம். ஒரு கூடை
முன்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கான், இன்னும் ஒரு கூடை பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த கூடைகளோடு அனுப்புறாராம்? குற்றம் குறைகளை போடுவதற்காக. ஏன்னா மனுஷங்க எல்லாருமே தன்னிடமும் குறைகள் உண்டு, பிறரிடமும் குறைகள் உண்டு. இந்த குறைகளை போடுவதற்காக கூடைகளோடு அனுப்புறாராம். எதுக்கு 2 கூடைகள்? முன்னாடி இருக்கிற கூடையானது தனது குறைகளை போடுவதற்காக, பின்னாடி இருக்கிற கூடையானது பிறரது குறைகளை போடுவதற்காக. இப்ப தனது குறைகளை ஏன் முன்னாடி இருக்கிற கூடையில போடணும்? அப்பத்தான் அதை பார்த்து பார்த்து தன்னை சரிப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், தன்னை வளர்த்து கொண்டே இருக்க முடியும். அடுத்தடுத்த முதிர்ச்சி நிலைகளுக்கு நாம் சென்று கொண்டே இருக்க முடியும். எதற்கு பிறருடைய குறைகளை பின்னாடி இருக்கிற கூடையில் போட வேண்டும்? அப்பத்தான் அவர்களை அன்பு செய்ய முடியும், அப்பத்தான் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியும். குறைகளையே பார்த்து கொண்டிருந்தால் அவர்களை நாம் அன்பு செய்ய முடியாது. அதற்காக தான் கடவுள் இந்த மாதிரி 2 கூடைகளை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்று அந்த கதை சொல்லுகிறது. ஆனா நாம என்ன செய்யறோம்னா, எல்லாத்தையுமே நம்ம மாத்தி மாத்தி செய்யறதான நமது வழக்கம். இதை மாத்தி செய்யறோம். பிறரது குறைகளை பூரா முன்னாடி இருக்கிற கூடையில போடுறோம், நமது குறைகளை பூரா பின்னாடி இருக்கிற கூடையில போட்டு விடுகிறோம். அப்ப எப்ப பார்த்தாலும் பிறரது குறைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர்களை அன்பு செய்ய முடியவில்லை. நமது குறைகளை வசதியாக மறந்து விடுகின்றோம், நாம் வளர்வது கிடையாது. முதிர்ச்சி நிலையில் ஏறத்தாழ ஒரே நிலையில் இருக்கிறோம். ஃப்ராய்டு என்கின்ற மிக புகழ்பெற்ற உளவியல் அறிஞர், நவீன உளவியலின் தந்தை என்று சொல்லப்படுகிற ஃப்ராய்டு ஒரு வாக்கியம் சொன்னார். என்ன வாக்கியம் சொன்னார் தெரியுமா? 13 வயசுக்கு மேல நிறைய பேர் உணர்வு முதிர்ச்சியில் வளர்வதில்லை என்று சொன்னார். People do not grow in emotional maturity after the age of 13 அப்படிங்கிறார். அப்ப குறைகளை பார்க்கவில்லை என்றால் நான் எப்படி வளர முடியும்? எல்லாவற்றிற்கான நான் துன்புறுவதற்கு காரணம் அடுத்தவர் தான் காரணம், நான் வேதனை இருவதற்கான காரணம் அடுத்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்துகிறோமே ஒழிய வளர்வதற்கான எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. அன்பிற்குரியவர்களே, உறவு வாழ்க்கையில் சவால்கள் உண்டு. சவால்களுடைய நோக்கம் நம்மை வீழ்த்துவது அல்ல, மாறாக நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போவது. உறவு வாழ்க்கையில் வருகிற சிக்கல்களுடைய நோக்கம் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதல்ல, மாறாக நமது முதிர்ச்சியை கூட்டுவது. இதற்கு ஒரே வழி, நம் குறைகள் மட்டில் கொஞ்சம் விழிப்புணர்வு கொண்டு அவற்றை எவ்வாறு வெற்றி கொள்வது என்கிற தேடலை நம்மில் வளர்த்துக் கொள்வது. அப்படிப்பட்ட தேடல் நம்மையும் காப்பாற்றும், உறவையும் காப்பாற்றும். வாழ்க்கையில் வரக்கூடிய கசப்பை நம்மிடமிருந்து தள்ளும். யாரையும் குறை சொல்லிக் கொண்டு நம் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ள மாட்டோம். எனவே நம்மில் அதிகமான கவனம் செலுத்தி நமது குறைகள் மட்டில் விழிப்புணர்வு கொண்டு வாழ்வை நிறைவாக வாழ இறைவன் நம் அனைவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. இந்த உறவுகள் மேம்பட நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எந்த மனிதருமே நம்மை 100% அன்பு செய்ய முடியாது என்பதுதான் அடிப்படையில். எல்லா மனிதர்களிடமும் கொஞ்சம் சுயநல உணர்வு உண்டு. 100க்கு 100 இன்னொரு நபரை அன்பு செய்வது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். இன்னைக்கு நமது வாழ்க்கையில இந்த கடவுள் என்கிற பெற்றோரை இழந்து தவிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பிரச்சனை என்பது வேறு, கவலை என்பது வேறு.